your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னத்த சுத்தம் பண்ணி தூக்குங்க. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக ஆரம்பத்திலேயே இந்த அக்டோபர் மாதத்தின் ஆரம்பத்திலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராசியிலே ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் நீச்சம் என்கின்ற அமைப்பு கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு. குருவோட பார்வையில் இருந்தாலும் அப்படி ஒன்றும் சுகமாக இல்லையே. இப்போ அக்டோபர் மாதத்துலேருந்து அப்படியே மாற்றங்கள் வர ஆரம்பித்து விட்ட ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக துலா ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத திருப்பு முனைகள், எதிர்பாராத சம்பவங்கள். நான் ஒன்று நினச்சேன், நான் ஒன்று பண்ணினேன், ஆனால் அது வேறு மாதிரி முடிஞ்சு நல்ல வேலையை அது நெகட்டிவாக முடியாமல் பாசிட்டிவாக எனக்கே நல்லா முடிஞ்சிருச்சு என்கின்ற மாதிரியான 1, 2ஆம் இடங்களில் வலிமையாக ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருப்பதன் காரணமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி புதன் வலுத்து ஒரு அமைப்பில் இருந்திருக்கிறார். கூடவே என்ன அமைப்பில் இருக்கிறார்னா குருவின் பார்வையிலும் இருக்கிறார். ஆக பயணங்களின் மூலமாக, குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கு போவதன் மூலமாக, மேற்கு நாடுகளுக்கு இது வரைக்குமே பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிடைக்காதவர்கள் அதை அப்படியே நல்ல இது பண்ணக்கூடிய அமைப்பில், பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்லதொரு மாதமாக இந்த மாதம் அப்படியே துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகள் நடக்கும். 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கின்றன. ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் சமூக ஊடகங்களில், ஃபேஸ்புக்கில் எப்படி நடக்கணும், யூடியூப்பில் எப்படி நடக்கணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி நடக்கணும், இந்த மாதிரியான அமைப்புகளில் சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இப்போது அப்படியே அவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாகவே 2024 அக்டோபர் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. ஏன்னா ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 8ஆம் இடத்திலோடு அவர் தொடர்பு கொள்ளுகிறார் என்பது உயரமான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், மலை வாசஸ்தலங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஊட்டி, கொடைக்கானல் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், உயரமான கட்டிடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இந்த முறை நல்ல விதமான தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராசிநாதன் இருப்பது தனவரவை குறிக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நாளாக எனக்கு பணம் வராமல் இருக்குது, ரொம்ப நாளாக சம்பளம் வராமல் இருக்குது, அல்லது நல்ல வேலை கிடைக்காமல் இருக்குது, அல்லது ஒருத்தட்ட பணம் கொடுத்து வந்தேன், அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ளே நான் படாத பாடு கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான பணம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையிலையும் இதுவரைக்கும் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள், கடன் கொடுத்து வாங்க முடியாமல் இருப்பவர்கள், கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இருப்பவர்கள், வருமானம் நன்றாக இல்லை, மாதமானால் நிரந்தர வருமானம் இதுதான்ற மாதிரி இல்லாமல் இருக்குது என்கின்ற மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அமைந்திருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதங்க. கணவர் மற்றும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நல்ல மாதம் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த 2024 அக்டோபர் மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 நிலைமையாக சொல்லுவேன். உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் முதல்ல 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கப்புறம் 9ஆம் இடத்துக்கு மாறினாலும் நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைகிறார். முதல் 20 நாட்கள் 8இல் அவர் மறைந்திருப்பது ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமை. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயே 6 அது ஆகிறதுனால 6 8இல் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு. அதே நேரத்தில் இந்த ராசிநாதனுடைய பலவீனத்தை அப்படியே நீக்குகின்ற விதமாக குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது கொடுப்பினை. இன்னும் ஒன்று சொல்லலாம், மாதத்தில் 15 நாளைக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார். ஒரே நேரத்தில் எந்த ஒரு ராசியை குரு சுக்கிரன் இருவரும் நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார்களோ அந்த ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தார்கள் என்பது ஒரு விதி. ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கணும். அந்த ராசிநாதனுடைய வலு இந்த மாதம் இல்லை, இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்திலேயே கிடப்பார். அது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு ஒரு முறை வக்ரம் என்கின்ற அமைப்பு அப்படியே செவ்வாய்க்கு உண்டு. அந்த அமைப்பில் அடுத்த மாதத்துலேருந்து போகிறார், இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து போகிறார். அடுத்த 3 மாதங்களுக்கு, நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்ரம் என்கின்ற அப்படியே நீச்ச நிலைமையிலேயே கடகத்திற்கு, அதாவது 9ஆம் இடத்திற்குள்ளேயே கிடப்பார். ஆயினும் இந்த நேரத்தில் ராசிநாதன் பலவீனமாகின்ற இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ராசியை குறிபார்ப்பது, ராசியில் சுக்கிரன் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கடுமையான சோதனை அமைப்புகளில் இருந்து வந்த அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இல்லை என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. 7ஆம் இடத்தோடு இங்கே குருச்சுக்கிரன் தொடர்பு கொண்டிருப்பது என்பது கணவன் மனைவி உறவுகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த உரசல்கள், முட்டல்கள், மோதல்கள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்பு. பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருந்தவங்க, போலீஸ் ஸ்டேஷன் அது போன்ற அமைப்புகளுக்கு போயிருந்தவங்கெல்லாம் ஓரளவுக்கு மனசு மாறி என் கணவன் என் பொண்டாட்டி என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு நிலையில் விட்டு கொடுத்து போகலாம், குழந்தைகளுக்காக சேர்ந்து வாழலாம் என்கின்ற அமைப்பில் நல்ல பலன்கள் இருக்கும்.
கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நண்பரோடு சேர்ந்து சொந்தக்காரரோடு சேர்ந்து எதையாவது ஒரு விஷயத்தை செய்யலாம், ஒரு தொழிலை பண்ணலாம், ஒரு வியாபாரத்தை பண்ணலாம் என்கின்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக, அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய 3-4 நண்பர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்போது நன்றாக இருக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஒரு மாதமாகத்தான் 2024 அக்டோபர் மாதம் இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்களுக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சு நீச்சத்தை அடைகிறார். இந்த அமைப்பில் தொழில்முறை பயணங்கள், வடக்கு நோக்கிய பயணங்கள் இப்போது அதிகமாக, வடக்கு அல்லது ஒரு நிலையில் வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள், வட மாநிலங்களுக்கு போவது, வடமேற்கு மாநிலங்களுக்கு போவது போன்றவைகள் அதிகமாக அமைந்து அந்த பயணத்தின் நிறைவில் கடைசியில் தான் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆகவே ஒவ்வொரு நிலைமையிலையும் படிப்படியாக, அதாவது கடந்த காலத்தை போல கஷ்டங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் எதுவுமே கிடையாது. ராசிநாதன் பலவீனமாகிறதுனால எதை பற்றியும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி கடனை கொடுத்துடாதீங்க, யாரையும் நம்பி காசு வாங்கிடாதீங்க, யாரையும் நம்பி கிரெடிட் கார்டை கொடுத்துடாதீங்க. பிறரை நம்புவது என்பது மட்டும் மாதத்தின் கடைசி 10 நாட்கள் செய்யக்கூடாத ஒன்றாக இருக்கும். உங்களை மட்டுமே நம்பி, உங்களுடைய குடும்பத்தாரை மட்டுமே நம்பி செயல்படக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-11ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமையும். போன மாதம் பார்த்திங்கன்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம்னு ஏதாவது ஒரு வகையில் தனுசு ராசிக்காரங்களை பிரட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 11ஆம் இடத்துல இங்கே இப்போது தான் சுக்கிரன் வந்து மாறி இருக்கிறார். போன மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துலையே இப்போதும் அவர் தான் அங்கே தான் இருக்கிறார் ராசிநாதன் சுபர் வீட்டில் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலே ஏதாவது ஒரு வகையில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன், நோய், வம்பு, வழக்கு போன்றவைகளை கண்டிப்பாக தருவார். அது இப்போது அப்படியே அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றார் போல நடந்து கொண்டிருக்கிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாத அளவுக்கு கடன்கள் இருக்கக்கூடிய தன்மை, வருமானமே வரலையே எப்படி சமாளிப்பது என்பது போன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் மாத ஆரம்பத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட்டு முதல் 10 நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கூட 10ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சூரிய புத அமைப்பின் காரணமாக தொழில்துறைகள் அப்படியே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி வந்துடுவீங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு சுக்கிரன் மாறுகிறார். அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு மாறினாலும் கூட 6ஆம் இடத்தையே அவர் பார்த்தாலும் கூட குருவின் பார்வையில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே ஒட்டு மொத்தத்தில் என்னங்கய்யா, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டப்படுற அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது கிடையாதுங்க. 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அதிக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வரும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விஷயத்தில் கடன் வாங்குறது அல்லது கிரெடிட் கார்டை வந்து தாராள பிரபு மாதிரி நண்பர்களுக்கு கொடுத்துட்றது, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்றது. உங்களுடைய கிரெடிட் கார்டை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் நல்ல விதமாக, இன்னொன்று நண்பரை எந்த அளவிற்கு வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு வைக்க வேண்டும். நீங்கள் கஷ்டப்படும் போது எந்த நண்பரும் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிரெடிட் கார்டை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து ஏற்கனவே மாட்டியிருக்கிற விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஆகவே கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அத்தனை தனுசு ராசிக்காரர்களும் வயதிற்கேற்றார் போல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆயினும் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு மாறுகின்ற செவ்வாய் ஒரு நிலையில் நல்ல சுபத்துவத்தை அடையக்கூடிய தன்மையில் பெரிய அளவில் சோதனைகளை செய்ய மாட்டார். கடைசி 10 நாட்கள் பார்த்திங்கன்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா. 20ஆம் தேதிக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்புகளின் மூலமாக குடும்பத்தில் கூட சண்டை சச்சரவுகள் வந்து அதன் மூலமாக கோபதாபங்கள் வந்து அந்த கோபத்தை அப்புறம் பிறர் நண்பர்களின் மூலமாக அல்லது வேறு ஏதேனும் உறவுகள் மூலமாக கொஞ்சம் சாந்தப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருப்பதால் எல்லா நிலைமைகளிலையும் கொஞ்சம் 6ஆம் இடத்தின் தன்மையும் 11ஆம் இடத்தின் தன்மையும் நடக்கும் என்பதால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மையான ஒரு நல்ல மாதமாகவே வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளவுதான் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது 2024 அக்டோபர் மாதம். Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes Coimbatore. இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்தை சுத்தம் பண்ணி தூக்குங்க. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.